இதை யாரும் மாற்ற முடியாது, மறுக்க முடியாது, அவ்வளோதான். அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க, இந்த 27 நட்சத்திரக்காரர்களும் அவர்களுக்கு 8வது நட்சத்திரம் கொடுத்துருக்குறாங்க. புரிஞ்சுக்கோங்க, இது அஸ்வினின்னு எழுதியிருக்கிறேன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கமல முனிவருடைய ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், விளாம்பலம் சாப்பிடணும். சரிங்களா? அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரங்க அகத்தியருடைய ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், முருங்கைக்காய் சாப்பிடணும். அடுத்து கார்த்திகை நட்சத்திரக்காரங்க சிவவாக்கிய சித்தருடைய ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், மாங்காய் சாப்பிடணும். ரோகிணி நட்சத்திரக்காரங்க ராமதேவர் ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், எலுமிச்சைக்காய் சாப்பிடணும், லெமன் ஜூஸ் அந்த மாதிரி சாப்பிடலாம். மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரங்க காக புஜண்டர் முனிவர் அந்த சித்தருடைய வழிபாட்டை பண்ணணும், ஜீவசமாதி வழிபாடு பண்ணணும், மாதுளை பழம் சாப்பிடணும். அடுத்து திருவாதிரை கருவூரார் ஜீவசமாதி சாப்பிட வேண்டிய உணவு ஆரஞ்சு பழம்.